நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப போரடியுதே. எவனையாவது வம்பளுக்குலாம் சிக்கிட்டான். மச்சான் வேணாண்டா, நம்ம பசங்க கூட என்ன வேணாலும் விளையாடு. அவன் ஒரு டைப் ஆனாலு, அவன் கிட்ட வேணாண்டா அடிச்சிருவான். மூடுறா, எங்களுக்கு தெரியும். டேய் வேணாம் வேணாம் வேணாம். தெரியும், சாக் பீஸ் எங்களுக்கு தெரியும். அமைதியா டேய் டேய் டேய், ஏன் இப்படி பண்ற? ஒருத்தன் 2 தடவை அடிச்சா பரவாயில்ல, 3 அடிச்சு டென்ஸ் ஆயிட மாட்டான். ஏன் இப்படி பண்ற? ஆமா பாத்துக்க, அப்புறம் நான் கூட சப்போர்ட்டுக்கு வர மாட்டேன். டேய் நீ மாடா. சரிடா. டேய் வேணாம் வேணாம் டேய். டேய் டேய், ஏன் ஒரு அப்பாவை இப்படி அடிக்கிற? சும்மா சும்மா. டேய் டேய் அவங்க பேச்ச கேட்காத. நான் பண்ணவே இல்லை. அவங்க பொய் சொல்றாங்க, பாத்துக்கோ. டேய், என்னை பார்த்தா எப்படியா தெரியுது? அவனுங்கன்னா பொய்யா சொல்றானுங்க குள்ள. டேய் ஓவரா பேசுறடா. இன்னும் ஓவரா? அவன் பாவண்டா. அவனை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க. என்ன அவன் பாக்கல நினைச்சிட்டு இருக்கியா? டேய், அவன் முதுகுல 30 கண்ணு இருக்குடா. வேற யார அடிச்சிருந்தாலும் பரவாயில்லடா. பாவம், அவனை திக்கு வாய் சரியா வசனம் வேற பேச வர மாட்டேங்குது. அவனை போய் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவைதான். டேய் கம்முன்னு இருங்கடா. அவனை ஏத்தி விடாதீங்கடா. அவன் அடிச்சிட போறான்டா. யாரை ஏத்தி விடுறா? பாவண்டா அவன். பார்க்க பொண்ணு பழமா இருந்தாலும் ஒரு குழந்தைடா அவன். அவனால கோவம் என்ன தெரியுமா? அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா. ஒரு அப்பா இப்படி அடிச்சிட்டு இருக்க. ஒரு ஹீரோ இல்ல, ஒரு டேய் தள்ளுறா, செத்துற போறான்டா. ஏன் முன்னாலே என் மாப்பிள்ளை அடிக்கிறே? நீ போய் உட்கார்றா. பாவுண்டி அவன். அவன் முகத்தை பாரு. அம்மா போங்கடா, நீங்க என் ஃப்ரெண்டே கிடையாது. வந்து உட்கார்றா. போடா. இப்பதான் இந்த குள்ளனுக்கு புத்தி வந்திருக்கு போல. யாரு அவனாடா? நாளைக்கு இவங்களோட கூட்டு சேர்றானா இல்லையான்னு பாரு. டேய் அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். எது இன்னொருத்தங்க கையில மாட்டி அடி வாங்க வைக்கிறதா? போடா. டேய் வாடா. டேய் போடா. நான் இல்லனா தான் என் அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியும். போடா. டேய் இவங்கள விடுறா. உன் நண்பன் நான் இருக்கேன், வாடா. டேய் யாரு சொன்னாலும் இந்த கிளாஸுக்கு வரவே மாட்டேன்டா. வரவே மாட்டேன்டா. கட்டடிச்சு எங்கடா போற? யார் சொன்னா கிளாஸ்க்கு வர மாட்டியோ? கடைசியில ஹைட்ல இருந்துட்டு உனக்கு அவ்வளவு திமிர? சார், நாங்க கூப்பிட்டா கூட வரமாட்டேன் சொல்றோம் சார். போய் உட்கார்றா. வாடா வாடா, வந்து உட்கார்றா சும்மா. ஆளப்பாரு. வாடி வாடி. நாயே அப்பயே சொன்ன கேட்டியா நாயே? நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ப்ரொஃபஸரை தெய்வமா மதிப்போம். நீங்களும் இருக்கீங்களே. சி மாப்ள, ஏன் சொல்லலாம் கொதிக்கிறா? தெரியலடா. ஆமா, இத சொல்லி இன்னைக்கு கிளாஸ் எடுக்காம போயிடுறா. யார் பண்ணது இந்த வேலை? யார் பண்ணது? என்னாச்சு சார்? நான் ஷர்ட்டுக்கு மேல ஜட்டி போடுவேன், இல்ல பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போடுவேன். அது என்னோட இஷ்டம். ஒரு டெக்னாலஜி எப்படி மிஸ்யூஸ் பண்றது? இந்த லூஸ பாரு, இதையும் வந்து கிளாஸ் ரூம்ல சொல்லிட்டு இருக்கு. தெரியாதவங்களுக்குலாம் தெரிய வேணாமா? சார் என்ன சார் சொல்றீங்க? உங்களை போய் சார் பண்ணிட்டானுங்க. நடிக்காதடா. பண்ணதே உன் கிளாஸ்ல எவனா தான்டா இருக்கும். உலகத்துல இருக்க உருப்படாத கதைகள் இங்க தானே இருக்கு. சார் யூடியூப்ல என்னன்னு போட்டா சார் வருது? சூப்பர்மேன் சுல்லான்னு போட்டாலே வருது. என்ன சிரிப்பு? வாய மூடுங்க. இந்த விஷயத்தை சிரிக்கூடாது, வருத்தப்படணும். ஏய் என்னடா வருத்தப்படுறோம் சார். சார், நீங்க போய் தானே சார் சொல்றீங்க? டேய், நான் ஒன்னும் தேவையில்லாம ஒருத்த மேல பழி சொல்ல மாட்டேன். அப்படியா? அப்ப காட்டுங்க சார். நம்ப மாட்டீங்கல்ல? இந்தா பாரு. ஒரு ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுமே. இப்ப மாத்திருச்சே சார். மொபைல்ல தந்துடக்கூடாதோ? நம்மளே தேவையில்லாம மாட்டிக்கிட்டோமோ? டேய் மொபைல் குடுறா. சார், இன்னும் பின்னாடி பக்கம் இருக்கிற பெஞ்ச் பயலுக்கெல்லாம் பார்க்கல சார். சார் அதான் ஏன் போன்ல ஏத்திட்டல. கோடி என்னடி
டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா. உனக்கு என்னடி பிரச்சனை? ஏதோ என்ன மாதிரி ஆளா இருந்தா பரவாயில்ல, என்ன ஆக போறதுன்றத பத்தி யோசிக்கலாம். உனக்கு தான் உங்க அக்கா இருக்காங்களே. நான் என்ன பத்தி யோசிக்கல. வேற வெற்றியை பத்தியா? சி, எப்ப பார்த்தாலும் இதே யோசனை உனக்கு. நான் ஜெயா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ முன்ன மாதிரி இல்ல. ஏம்மா, இதோட 1000 வாட்டி அவகிட்ட கேட்டேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அவ வாயே திறக்க மாட்டேங்கிறா. இல்ல லட்டு, கார்த்தி எனக்கு ஜெயா வந்து எல்லாருக்கிட்டையும் வளைஞ்சு பேசுறான்னு சொன்னால, அவ அன்னில இருந்து அப்படிதான் இருக்கா. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா எப்படி வாழ முடியும்? அவளுக்கு ஒரு கர்மமும் தெரியலடி. கார்த்தி சொன்னதை இவ 10ஓட 11 எடுத்துட்டு இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவ எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகுறா. அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க தான் அனுபவிச்சு ஆகணும். நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனை என்னால அப்படி எடுத்துக்க முடியாது. இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஜெயாவை நம்ம சிரிக்க வைக்கணும். அவளை பழைய மாதிரி நம்ம மாத்தணும். லெட்ஸ் சேஞ்ச் ஹர். சிரிக்க வைக்கணுமா? என்ன பண்ணலாம்? ஆமாண்டி, எல்லாம் என்னையே கேளு. நானே ஒரு தண்டம். கவலைப்படாத, அதான் காமெடி பண்றதுக்குன்னே 2 பேர் இருக்காங்களே. யாரு? அத்தா காத்தாடியும் அப்போ. அவங்களுக்கு கால் பண்ணு, எங்க இருக்காங்கன்னு பாப்போம். அவங்கள வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே. கொஞ்சம் விட்றா. 2 நிமிஷம் டோட்டலா முடிச்சிடுறேன். டேய் போன் வருதுடா. டேய் போய் சொல்றா. டேய் 5 நிமிஷம் பொறுத்துக்க. உன் உயிரை நான் வாங்குறேன். போன்டா. விட்றா. ஹலோ நிலா, சொல்லு நிலா. ஏய், எங்க இருக்க? ஜிம்ல இருக்கேன். காலேஜுக்கு வரல? காலேஜ் உள்ள ஜிம்ல தான் இருக்கேன். சரி, நம்ம ஒரு பிளான் பண்ணணும். சீக்கிரமா வா. வரும்போது காத்தாடியும் கூட்டிட்டு வா. பிளானா? என்ன பிளானு? அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நீ முதல்ல மெயின் பில்டிங் பக்கம் வா. என்ன மாப்ள? பெரிய பிரச்சனையாண்டா. ஏதோ பிளான் பண்ணுமா? நான் நீ தான் இந்த ஆபரேஷனை முடிச்சு வைக்கணுமா? நிலா நம்மளே வர சொல்லிச்சு. போமா, அப்படியே உட்காந்துக்க முதிய மாதிரி. வா. சொல்லுங்களா, நம்ம பண்ண போறது ஆபரேஷன்ல இவ்வளவு உயிர் அழிய போகுது. அதை நம்ம எப்படி தடுக்க போறோம்? ஓவர். நடக்க போற இந்த ஆபரேஷன்ல நம்மள யாருக்காவது ஆபரேஷன் பண்ற நிலைமை வந்தா கூட பாக்கி இருக்கிறவங்களாம் சேர்ந்து அதை தூக்கி நிறுத்தி கண்டினியூ பண்ணும். ஓவர். இப்படி ஓவரா பேசுறதை விட்டுட்டு நான் சொல்றது மட்டும் பொத்திக்கிட்டு கேளு. ஓவர். ஜெயா இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஏன்? பைத்தியம் தெரிஞ்சிருச்சா? அவளை மறுபடியும் சிரிக்க வைக்கணும். நல்ல கையை தூக்கி விட்டுட்டு கிச்சி மூட்ட வேண்டிதானே? சரியான லூசுங்கடி. இவங்களை ஏன் தான் கூப்பிட்டோமோ? நம்ம லூசுங்கிறத யாரு சொல்றா பாரு. ஏய் சும்மா இருண்டா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கல. அவளை சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மட்டும் சொல்லுங்க. டேய், ஒழுங்கு மரியாதை லேப்டாப் கொளுத்துனது காசை கூடுறா. மச்சி விளையாடாதடா. நான் ஒன்றும் விளையாடல, நீ தான் விளையாடுற. ஒழுங்கு மரியாதை லேப்டாப் காசை கொடுத்துரு. ரிசர்ச் பண்றேன், ப்ராஜெக்ட் பண்றேன். தேவையில்லாம லேப்டாப் அடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போக முடியலடா. லேப்டாப் ஒன்று நின்றுட்டு இருக்கான், லேப்டாப் கேட்டுட்டு. நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? அது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு நான் என்னடா பண்றது? டேய், நான் என்ன பண்ணது சொன்னதே சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை காசு கொடுறா. மச்சி, நாளைக்கே நாம ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கண்டுபிடிச்சா அந்த புகழ் உனக்கு பாதி எனக்கு பாதி தானடா. இதோ பாருடா, எனக்கு இந்த புகழ்ல இந்த பங்கு வேணாம். எனக்கு ஒழுங்கு மரியாதை லேப்டாப் காசு கொடு, அது போதும். உனக்கு காசு முக்கியமா இல்ல இளம் விஞ்ஞானிங்கிற பட்டம் முக்கியமா? இப்போதைக்கு எனக்கு காசு தான் முக்கியம். டேய், இவ்வளவு சொல்லி நீ கேட்கல. இதுக்காக பின்னாடி ரொம்ப வருத்தப்பட போற. ரொம்ப ஃபீல் பண்றடா. நீ மட்டும் காசு தரல, இப்பவே ஃபீல் பண்ணுவ. பாக்குறியா? டேய், சொல்லிட்டல காசை இன்னும் ஒரு வாரத்துல தரடா. ஒரு வாரத்துல தருவியா? அதுக்கு நான் உனக்கு என்ன பதில் சொல்றது? டேய், சும்மா பேசி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. டேய், ஒண்ணுமே தெரியலனா கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சீனை போட்டுட்டு இருக்கேடா. வேரிக்க மண்டையா. டேய், நீ என்ன வேணா சொல்லு, அதுக்காக நான் கவலைப்பட போறதில்ல. அதான் தெரியுமே, உனக்கு தான் சூடு சொன்ன வெக்கமான எதுவுமே கிடையாதுன்னு. டேய், நீ சொல்றதால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குடா. டேய், நீ என்ன ஃப்ரெண்டு? சரியான துரோகிடா. 12th என்ன ஃபெயில் ஆக்குன, என் வீட்டுக்கே போக முடியல. இப்போ என் லேப்டாப் காலி ஆக்குன, ஏரியாக்கே போக முடியலடா. டேய், நம்ம ரிசர்ச் நாம நெருங்கிட்டோன்னு என் உள்ளுணர்வு சொல்லுதுடா. ஏன் உள்ளுணர்வு என்னத்தமா சொல்லுது? உன் கூட சேரவே கூடாது சொல்லுதுடா. இந்த ரீல வேற எங்கேயா போய் விடுறா.
அது எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியுது? எதுவுமே தெரியாட்டியும் ஆனா ஒண்ணு அந்த சாரிங் ஒயர் எடுக்கிறது, நல்லா இருக்க ஒயரை பிக்கிறது, அதையே திருப்பி ஒண்ணு சேர்க்கறது. இதுக்கு ஹெல்ப் நான் வேற. மச்சான் இந்த 2 ஒயரை சேர்த்து போடுறா, நான் பிளக்க போடுறேன். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மச்சி ப்ளீஸ்டா. டேய் நானும் சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் சீரியஸாவே பேசிட்டு இருக்க. இது இருக்கனால தானே இவ்வளவு பேசிட்டு இருக்க. அவனை இது இல்லாம பண்ணிடுறேன்டா. டேய் லேப்டாப் போச்சு, எழுந்து போடா. டேய் மச்சி ஓகே அடிச்சு நினைக்கிறேன்டா. என்னடா உண்மையா சொல்ற? ஆமாடா மச்சி, நாம 2 பேரும் சயின்டிஸ்ட் ஆயிட்டோம். சூப்பரா சூப்பரா. மச்சான் நீ திருமணையில பானிபூரி வைக்கிறவன்னு நினைச்சடா, ஆனா நீ உண்மையிலே திறமைசாலி ப்ரூவ் பண்ணிட்டடா. மச்சான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஜெயா. என்னதாண்டி உன் பிரச்சனை? உன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணும் இல்ல? நாளைக்கு சாக போற தூக்குதான கைதி மாதிரி மூஞ்சி வச்சிருக்க. நான் நார்மலா தான் இருக்கேன். அத நாங்க சொல்லணும். நிலா நீயாவது அவளுக்கு சொல்லு. என்னன்னு சொல்றது? நீ முன்ன மாதிரி இல்ல ஜெயா. உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே ஏதாச்சும் பண்ண முடியும். நீ எதுவுமே சொல்ல மாட்டியே. பிரச்சனை இருந்தா சொல்ல போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்கு உன் மூஞ்சி இப்படி உம்பு நினைச்சிட்டு இருக்க? ஏதோ இழந்த மாதிரி. எதுவும் இல்ல. டார்லிங் கம் ஆன். This is my canteen. என்னது உன் கேண்டீனா? போடா போ. போயிட்டு திரும்பி வருவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. பொண்ணு யாருன்னு தெரியலையே, சும்மா செதுக்கி வச்ச செல்ல மாதிரி இருக்கா. ச்சே, இந்த கருவாயன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்காளே. போலாமா? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். உட்கார் டார்லிங். டேய் எஞ்சி போடா. நானே என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தது இல்ல, பயங்கரமா பாக்குறேன். ஸ்டூபிட். டார்லிங் என்ன சாப்பிடுற? இவங்கெல்லாம் யாரு? பஞ்சத்துல அடிப்பட்டவங்க மாதிரியே இருக்கிறாங்க. ஏ டார்லிங், அதுங்கெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு? அதுங்க மூஞ்சலாம் பார்க்காத. அதுங்க உன்னை பாத்திர கூடாதுன்னா உன்னை தனியா கூட்டு வந்து குறைச்சிருக்கேன் டார்லிங். எப்படி பிரில்லியன்சி? ஏ யாருடி இவ? காத்தாடியோட லவ்வரா. இவங்க கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டயும் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். இவ்வளவு அழகா இருக்கு. ஏ ஜெயா, அவ ட்ரெஸ்ஸையும் முடியும் பாரு, குட்டி குரங்கு மாதிரி இருக்கா. டார்லிங், இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க உன் கால் தூசி ஈடாகுமா? செருப்புலயே அடிப்பேன். ஏய் இட்லி சுடுற ஆயா மாதிரின்ட்டு நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறதே தப்பு. ஆனா நீ எப்படி இல்ல டார்லிங், ஐஸ்வர்யா ராயையும் அனுஷ்காவையும் சேர்த்து செதுக்குன செலடி தங்கம். பாரு தீஞ்சு போன டியூப், வாய மூடுறா. டார்லிங் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்குது. அதெல்லாம் காதிலேயே வாங்காத டார்லிங். அவளுக்கு வாழ்க்கையில உன்னமா ஆன பொண்ணை பாத்துருப்பாளா? பாரு மூஞ்செல்லாம் பாரு. அதை விட்றா செல்லம். ஏய் வேண்டாம், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு இல்ல, அது பேரு நிலா. ஆனா பேருக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கிழிஞ்ச ஜீன்ஸையும் பழைய துவைக்காத டிஷர்ட்டி மட்டும் தான் காலேஜுக்கே வரும். கேட்டா கரஸ்பாடு தங்கச்சியா, ஆனா பாக்க கருவாடு விக்கிற ஆயா மாதிரியே இல்ல. ஐ திங்க் அதை விட ரொம்ப மோசமா இருக்குது. பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு, அதை பத்தி நீயே சொல்லு பார்க்கலாம். அது எங்க பேரண்ட்ஸ்ல வெங்காயம் இருக்கிற ஆயா மாதிரியே இருக்குது. ஜெயா பாருடி, ரொம்ப ஓவரா கலாய்க்கிறாங்க. அடுத்தது ஒன்னதான் கலாய்க்க போறாங்க. தயவு செஞ்சு அது கலாய். கலாய்ச்சா கலாய்ச்சிட்டு போறான் விட்ரி. அப்படி பண்றதுனால அவனுக்கு அட்லீஸ்ட் சந்தோஷம் கிடைக்குதுல்ல. டார்லிங் எனக்கு ரொம்ப பசிக்குது டார்லிங், ஒரு ஜூஸ் சொல்லு. செல்லம் முருகனே, ஒரு ஜூஸ் உடனே கொண்டு வந்து நம்ம போய் தான் முடிச்சுட்டு டைட்டானிக் டிவியில போட்டுருக்காங்க. போவோமா ஜாலியா? அப்படியே அப்படியே அப்படியே. பாப்பா யாரு? சூப்பரா இருக்கு. என் லவ்வர்னே, உங்களுக்கு பேத்தி மாதிரி. இவரு யாரு? முருகன், இந்த கேண்டீன்ல பாத்துக்கிற மாமா. மேடம் உங்க பேர் என்ன? டயானா. சூப்பர் மேடம். எனக்கு
இன்னும் கல்யாணம் ஆகல. ஐ ஆம் ஸ்டில் பேச்சுலர் தான். எனக்கு சொந்தமா 4 கேண்டீன் இருக்கு. ஆமா அப்படியே நாளைக்கு கப்பல் வச்சுக்கமா சொல்ற. போன உள்ள போய் டீ போட போன. மேடம் விடுங்க. நீங்க என்ன குடிக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ், முதல்ல அதை கொண்டு வாங்க, அப்புறம் என்ன வேணுங்கிறத நான் அப்புறமா ஆர்டர் பண்றேன். ஒரு நிமிஷம், இதை கொண்டு வந்துடுறேன். 1 minute. டார்லிங், ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். லெட் வி கோ. வா போலாம். பை தி பை, திஸ் இஸ் மை கிளாஸ்மேட் ஜெயா. எப்போ பார்த்தாலும் தலையில இடி விழுந்த மாதிரி இருப்பா. சேட் கேர்ள். ஹாய் ஜெயா. ஐயோ, என்ன நான் ஹாய் சொன்னா சொல்லவே மாட்டேங்குது? அதுக்கு அதெல்லாம் புரியாதுடா டார்லிங். சி இஸ் ஃப்ரம் பட்டிக்காடு, வி ஆர் ஃப்ரம் பிரிட்டிஷ்ல. சி டசன்ட் நோ இங்கிலீஷ் டா. ஏ ஜெயா, ரொம்ப ஓவரா பேசுறான்டி. ஜூஸ் எவ்வளோ ஆச்சு? காசா? அதுவும் உங்ககிட்டயா? நீங்க வந்ததே போதும். நாட்டி அங்கிள் டா. ஏய், நான் வரேன்டி. ஏய் ஜெயா, மாப்பிள ஜூஸ் குடுறா. என்னடி? சரவணா, அண்ணா என்னடா கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? இன்னும் அதை நீ மறந்து தொலைக்கலையா? கஷ்டமா தான் இருக்கும் சரவணா. பெத்த அப்ப ஒண்ணுமே பண்ணாததுக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்துனா கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? அந்த மனுஷன் இன்னும் உன்னை புரிஞ்சுக்கல. விடு சரவணா. நீ ஃபீல் பண்ற விஷயத்த உங்க அப்பா பாக்குறாருன்னா பண்ணலாம், அவரும் பார்க்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே உன் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு சரவணா. என்னை மன்னிச்சிருண்ணே. நானும் வெளியே வரணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் என்னால் முடியலண்ணே. என்ன முடியலண்ணா? ஏண்டா நான் என்ன உனக்கு இரும்பு கம்பி உடைச்சிட்டு வெளியே வாடா நான் சொல்றேன். இதோ பா சரவணா, இந்த சின்ன விஷயத்தையும் உன்னால சமாளிக்க முடியலனா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிடா குடும்பம் நடத்துவ சொல்லு? டேய் என்ன சரவணா, எது சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிற. என்ன ஆள்டா நீ? சரி, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அதை தூக்கி தூர போட்டுரு என்ன. அப்புறம் சரவணா, நம்மெல்லாம் நடந்ததை நினைச்சுதாண்டா நடக்க போறதை யோசிக்காம போயிட்டோம். வரேன்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, திவ்யா, ஏன் அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட. எல்லாம் என்னாலதான் இல்ல, என்ன மன்னிச்சிரு சரவணா. உண்மையை சொல்றேன், நேத்தெல்லாம் நான் தூங்கவே இல்லை. உன்னை வாட்டி அவசரப்பட்டு பண்ண ஒரு காரணத்தால நீ வீட்டை விட்டு வெளில போக வேண்டியதாயிடுச்சு. இப்ப நீ பண்ண மாட்டேன்னு சொன்ன, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சேன். என்ன மன்னிச்சிரு சரவணா, நான் வேணும்னு பண்ணல. ஆடா யாரா இந்த பொண்ணு? அழகவனை அழாதடான்னு சொல்றதை விட்டுட்டு கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒப்பாரி வச்சிருவா போல இருக்க. திவ்யா அல்லாத திவ்யா, எனக்கு நடக்கணும்னு இருக்கு, நடக்குது. நீ என்ன பண்ணுவ? பரவாயில்லையே, இவ்வளவு நேரம் நாம ஆறுதல் சொன்னோம் கேட்காம அழுதுட்டு இருந்தான். இப்போ இவன் இன்னொருத்திக்கு ஆறுதல் சொல்றான். டேய் என்னடா நடக்குது அங்க? அம்மா கிட்ட பேசினியா? அங்கிள் எது பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காரா? எதுக்கு ஒண்ணு அவர் சும்மா சும்மா அடிக்கிறாரு? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளிய அடிக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாது? காசு இல்லாம
அதுவும் நைட்ல. உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் யாரையும் சும்மா விட்டுருக்க மாட்டேன். அது அங்கிளா இருந்தாலும் சரி. அண்ணா 2 சாத்துக்குடி ஜூஸ் பார்சல். டேய் அண்ணன் சந்தோஷமா இருக்கேன், காசு நீயே வச்சுக்க, கிளம்பு. சரி. டே வா, இந்தா பழம் சாப்பிடு. தேங்க்ஸ்ண்ணா. பாய். சாப்பிட்டியா சரவணா? உண்மையிலே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் திவ்யா. இங்க பார் சரவணா, இதுக்கு மேலதான் நீ யாருங்கிறது ப்ரூவ் பண்ணி காட்டணும். வீட்டை விட்டு அமிச்சாரே, நீ தெருவில் நிப்பன்னு கொஞ்சமாவது நினைச்சாரா? நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ உன் சொந்த கால நிக்க முடியுங்கிறத அங்கிளுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். உன்னால இன்ஜினியரிங் பண்ண முடியும், அதே சமயத்துல உன்னோட கவிதையிலும் உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டு சரவணா. யார் உன்னை வீட்டை விட்டு வெளியில போ, நீ என் புள்ளையே இல்லைன்னு சொன்னாரோ அவரு வாயாலேயே நீதான் என் புள்ளன்னு இந்த ஊர் ஃபுல்லா சொல்ல வைக்கணும்.